அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் வருடத்தில் மே மாதம் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீப் அண்ட் கிளியராக பார்க்கலாம். வீடியோட எண்டில் நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்கேன், வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ஆன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலபுருஷனுக்கு 9வது ராசியாக வரக்கூடியது தனுசு. ரொம்ப விசேஷமான ஒரு ராசி தனுசு. தனுசுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா மன்னவன் பொன்னவன் அப்படின்னு போற்றக்கூடிய குரு பகவான் தான் நம்மளுடைய அதிபதி. இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல செவ்வாய் சனியுடைய கூட்டணி, அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்கு. நமக்கு நிறைய பேருக்கு பார்த்தோன்னா மனசுல நிம்மதி இல்லை. ஏதோ ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே போறோம், ஆனா மன ரீதியான ஒரு ஆத்ம திருப்தியோ ஒரு நிம்மதியான ஒரு மனநிலையோ பெருசா இல்லை. மனமானது எதுக்கு கவலைப்படுதுன்னே தெரியாம பயணிச்சுட்டு இருக்கோம். அதுதான் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு. இந்த சூரியன் புதன் இணைவு பஞ்சம ஸ்தானத்துல இருக்கிறது நம்மளோட ராசிக்கு ஒரு விசேஷமான அமைப்பு. ஒரு வகையில பார்க்கும்போது இன் ஜெனரல் இந்த சூரியன் புதன் இணைகிறது புதனாதித்ய யோகம் அல்லது நிபுண யோகம் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம ராசிக்கு புதனாதித்ய யோகமாகவும் வேலை செய்யும், மேலும் தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் வேலை செய்யும். ஏன்னா பாகிய ஸ்தானாதிபதி சூரியன், கர்ம ஸ்தானாதிபதியாக வரக்கூடியது நமக்கு புதன். இந்த தர்மாதிபதியும் கர்மாதிபதியும் இணைகிறத நம்ம தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்றோம். அது பஞ்சம ஸ்தானத்துல இந்த மாதத்தோட பிகினிங்ல இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த தர்ம ஸ்தாபனங்கள் சேவை மனப்பான்மையோட யாரெல்லாம் மக்களுக்கு உதவி எல்லாம் அதிகமா செய்யறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்தோம்னா பிரமாதமா இருக்கும். நல்ல அங்கீகாரம், மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு, உங்களுடைய பெயர் புகழ், உங்களுடைய கௌரவம் இதெல்லாம் பல மடங்கு உயரப்போகுது. சேவை நோக்கத்தோட நீங்க செய்யக்கூடிய உதவிகள் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெறும். தர்ம கர்மாதிபதி யோகத்தால நிறைய பேர் இந்த அறக்கட்டளைகள் நிறுவுறது அல்லது நீங்க ஆல்ரெடி அறக்கட்டளைகள் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல ஒரு நல்ல முன்னேற்றம் தென்படுறது, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அதன் மூலமாக உங்களுடைய சேவை இன்னும் மேன்மை அடைகிறது. அதெல்லாம் இந்த மாதத்துல பிரமாதமா நடக்க போகுது. எனவே பஞ்சமஸ்தானத்துல சூரியன் புதன் இணைகிறது நம்மளோட ராசிக்கு, அதாவது தனுசுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்து 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. அது ஏதாச்சும் மைனஸா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. நிறைய நல்ல மாற்றம் உண்டு. இருப்பினும் கடன் சார்ந்த சிந்தனையை கொடுத்துரும், மாற்று கருத்தே இல்லை. அடுத்தது 7ஆம் இடத்துல குரு, ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில நல்லது. குருவுடைய பார்வை நம்முடைய ஜென்மஸ்தானத்துல இருக்கு, மைண்ட் கிளியரா இருக்கு. சனி மட்டும் தன்னுடைய பார்வையை 10வது பார்வையை ஜென்மஸ்தானத்துல செலுத்தி தெளிவா போற இடத்துல ஒரு குழப்பத்தை கொடுக்குறாரு, ஒரு தயக்கத்தை கொடுக்குறாரு. நம்ம செய்யறது கரெக்டா, நம்ம பயணிக்கிற பாதை கரெக்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேக குணத்தை கொடுக்குறாரு. பட் குரு எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களை அழகா ஒரு பாதையில ஒரு நேர்கோட்டில் அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. எனவே குரு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் தான். அடுத்தது நம்ம பார்க்கறது பாகியஸ்தானத்துல கேது. அது பெருசா அட்வான்டேஜ் இல்லை. தந்தை வழி உறவுகள், தங்க அணிகலன்கள், உடைய முன்னேற்றம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி தடுமாற்றத்தை கொடுக்குது, தயக்க நிலைகளை கொடுக்குது, வருத்த நிலைகளை கொடுக்குது. அதான் பாகிய கேது. இதுதான் இந்த மே மாதத்துக்கான பிளானட்டரி போர்ஷன். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா சூரியன் புதன் நம்மளோட ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. அதே மாதிரி சுக்கிரன் நம்மளோட ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு சுக்கிர யோகத்தை கிரியேட் பண்ணுது. சுக்கிரனும் குருவும் இணைகிறது உங்களுக்கு ஒரு வகையில நல்லதா கெட்டதா அப்படின்னாக்கா அது அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இல்லை. ஏன் அப்படின்னா சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் அதிபதி, அவர் 7ஆம் இடத்துக்கு வரும்போது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்துரும். ஜென்ரலா குருவும் சுக்கிரனும் இணையவே கூடாது. அது இணைஞ்சாலே மன வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி வருத்தத்தை கொடுத்துரும். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஒத்து வரும். குரு சுக்கிரன் இணைவு இருக்கிறவங்களுக்கும் குருவை சுக்கிரன் பார்த்தாலோ சுக்கிரன் குருவை பார்த்தாலோ அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்களுக்கு மன வாழ்க்கையில ஒரு மாதிரி சலசலப்பு இருக்கும், ஒரு பெருசா நிம்மதி இருக்காது வாழ்க்கை துணையால. வேணா உங்க ஜாதகத்துல செக் பண்ணி பாருங்க. எனவே இந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இந்த குரு சுக்கிரன் இணைகிறது நான் கொஞ்சம் டிமெரிட்டா பாக்குறேன். செகண்ட் ஹாஃப்ல தான் அது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு அது எந்த பாதிப்பையும் கொடுக்கல. இதுதான் இந்த மே மாதத்துக்கான கிரக நிலைகள். இப்போ இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல செவ்வாய் சனி கூட்டணி. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாயும் சனியும் பார்த்தோன்னா பூமிக்கு ஒரு காரகத்துவம் பெற்ற ஒரு கிரகங்கள் தான். முக்கியமா செவ்வாய் அவர் 4ஆம் இடத்துல இருக்கும்போது நிலபுல யோகத்தை கொடுக்குது. புதுசா அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குது. நிறைய பேருக்கு வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, அதே போல நிலபுலங்கள் நிறைய வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது போன்ற யோகமான அமைப்பு இந்த மாதத்துல உண்டு. ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு அது உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும். மேலும் இந்த செவ்வாய் சனி கூட்டணி இருக்கிறதுனால
வண்டி வாகனங்கள்ல ஒரு சில பழுது பார்த்தல் சார்ந்த செலவுகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 4ஆம் இடம் அப்படின்னாக்கா சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் சொல்றோம். எனவே தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல சற்று கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். முக்கியமாக எலும்பு, இரத்தம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் தாயாரோட அடிக்கடி வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதிகமான கருத்து வேறுபாடுகளை குறைச்சிக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அடுத்தது நெருங்கிய உறவினர்கள்ட்ட ஒரு மாதிரி தேவையற்ற வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அதனால நெருங்கிய உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம ஒரு லிமிட்டோட பயணிக்கிறது இந்த மாதத்துல ரொம்ப நல்லது. அதே போல வந்து இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய மனநிலையை குறிக்கிறது. இதுல வந்து செவ்வாய் சனி வந்து இணையும் போது அது இயற்கையாகவே பாவ கிரகங்கள் ரெண்டுமே. எனவே இந்த செவ்வாய் சனி 4ஆம் இடத்துல இணையும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மன நிம்மதி குறையுது. ஆல்ரெடி அர்த்தாஷ்டம சனி நம்மளுடைய மன நிம்மதியை கெடுக்குது. மனசுல ஏதாச்சும் ஒரு வருத்தத்தை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த செவ்வாயும் வந்து கூட ஆட் ஆகிறதுனால மனமானது கொஞ்சம் அதிகமாக பதட்டப்பட ஆரம்பிக்கும். மன அழுத்தம் சற்று அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே மன ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் இந்த மாதத்தில். அதே மாதிரி ஒரு மாதிரி பாதுகாப்பற்ற ஒரு உணர்வை இந்த மாதம் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தேவையில்லாத விஷயத்த மைண்டில் போட்டு யோசிச்சு மனசை காயப்படுத்திக்கிட்டே இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே போல் இந்த மாதத்தில் செவ்வாய் சனி கூட்டணி வரும்போது நான் பார்த்த வரைக்கும் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது டக்குன்னு நமக்கு அது வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்காது. கொஞ்சம் கடின உழைப்பை கொடுத்த பிறகு அது பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். எனவே கடின உழைப்புக்கு பிறகு இந்த மாதத்தில் வெற்றி உறுதியாக கிடைக்கும். முயற்சி தாராளமாக செய்யுங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தை முயற்சி செஞ்சாலும் சரி, ஒரு சில கடின உழைப்புக்கு பிறகு உறுதியாக அது வெற்றியாக மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு சாதாரண விஷயத்துக்கு ரொம்ப போராடுற மாதிரியான ஒரு மனநிலை கொடுக்கும் இந்த மாதம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கறது, நீங்கள் ஆசைப்படுறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு ஏதோ ரொம்ப போராடுற மாதிரியான ஒரு உணர்வை இந்த மாதம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது டெம்பரவரி தான். அது உங்களுக்கு பெருசாக பாதிப்பை கொடுத்துறாது. அடுத்தது செவ்வாயும் சனியும் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு சில துறையை சார்ந்தவர்களுக்கு நல்லது. ஆனா ஜென்ரலா நம்ம பார்க்கும்போது பணிச்சுமை சற்று அதிகமா இருக்கும். நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பணிச்சுமை சற்று அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகளோட கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். சின்ன சின்ன இயற்கையான வாக்குவாதம் பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுடைய பணியாளர்களோட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சூரியன் புதன் நினைவு இருக்கிறதுனால எல்லாத்தையும் லாஜிக்கலா யோசிச்சு எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமா கன்வெர்ட் பண்ணிப்பீங்க. அதனால பிரச்சனையே இல்லை. ஆனா கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். புதிய பதவிகள் உங்களுக்கு வழங்கப்படும். உடைய எஃபோர்ட் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கணும். இந்த நேரத்துல எதுலையும் அலட்சியம் இல்லாம உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை சரிவர நீங்க செஞ்சு முடிக்கிறது ரொம்ப நல்லது. இருப்பினும் நீங்க உழைக்கிற உழைப்புக்கான அங்கீகாரம் உறுதியா அந்த மாதத்துல கிடைச்சிரும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா சூரியன் புதன் பஞ்சம ஸ்தானத்துல இணைஞ்சிருக்காங்க. தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்படுது, புதனாதித்ய யோகம் ஏற்படுது. எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, மற்றவங்களுக்கு அதை எளிமையா புரிய வைக்கிறது, அதெல்லாம் அந்த மாதத்துல பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுக்குது. எனவே எல்லாத்தையும் வந்து எளிமையா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. உத்தியோக ரீதியாக இருக்கிற சுமையை எளிமையாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. அது நான் வந்து ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன். 11ஆம் தேதி வரைக்கும் பணிபுரியக்கூடிய இடத்துல சற்று கவனமாக இருக்கணும். 11ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது இந்த மாதத்தில் தொழில் ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதம் பெருசாக உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இல்லை. தொழிலில் முன்னேற்றம் உண்டு, உயர்வு உண்டு. இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை இப்போ ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக என்னெல்லாம் பிரச்சனையை சந்திச்சு வந்தீங்களோ அதெல்லாம் இப்போ சரியாக ஆரம்பிக்கும். தொழிலில் இருந்த போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். அதெல்லாம் இந்த மே மாதத்தில் நான் தனுசுக்கு ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன். அடுத்தது இந்த மாதத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் இருக்கா அப்படின்னா தாராளமாக இருக்கு. முயற்சி பண்ணலாம். சூரியன் புதன் பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே உங்களுக்கு வந்து சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் பிரமாதமாக கிடைக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் நிர்வாகத்துறையில் இருக்கிறவங்க, ஒரு விஷயத்த நிர்வாக மேலாண்மை செய்கிறவங்க, அவங்களுக்கு இயந்திரவியல் துறையில் இருக்கிறவங்க, சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, பாதுகாப்பு துறையில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து பிரமாதமாக இருக்கும். நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். மேலும் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சேவை சார்ந்த துறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவத்துறை, ஆடை வடிவமைப்பு துறை, உணவு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல பெண்கள் தொடர்பான துறையில பணிபுரியக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து பிரமாதமான வளர்ச்சியை கொடுத்துரும். அதே போல ரெஸ்டாரண்ட்லாம் ஏதாச்சும் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் பர்டிகுலரா பார்க்கும்போது ஒரு சில கடின உழைப்புக்கு பிறகு உறுதியா நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சிரும். கொஞ்சம்
எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும். போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஏற்றமும் நல்ல பொருளாதார வருமானமும் சிறப்பான முறையில் கிடைச்சிடும். அதே போல் சூரியன் புதன் இணைவு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கல்வி சம்பந்தமான விஷயத்துக்கு இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக மாறுது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நல்ல உயர்வு உண்டு, நல்ல மாற்றம் உண்டு. ஆசைப்பட்ட இடத்துல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது பார்த்தோன்னா கல்வியை மந்தப்படுத்தும். படிப்புல இன்ட்ரெஸ்ட் வராது, படிக்கணும்னே தோணாது, ஒரு மாதிரி மந்த மனநிலையை கல்வி ரீதியாக கொடுக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அலட்சிய மனநிலை இல்லாமல் உங்களுக்கு தேவையானதை முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக தேடுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும். அதே போல் கல்வி ரீதியாக ஏதாச்சும் தடை அமைப்பு இருக்கானா கண்டிப்பாக இல்லை. இந்த மே மாதம் பெரிய அளவில் தடையை காமிக்கல. புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, புதுசாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது, ஏதாச்சும் ஒரு புது ஸ்கில்லை கற்றுக்கிறது, இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. நிறைய பேர் கணினி துறைக்குள்ளே போவாங்க. புதன் நல்லா இருக்காரு, அதனால் கணினி சம்மந்தப்பட்ட துறை, டிசைனிங் சம்மந்தப்பட்ட துறை, அதே போல் கலைகள், ஆயக்கலைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் ஏதாச்சும் ஒரு கலையை கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. இந்த நேரத்தில் பிசிக்கலாக இருக்கக்கூடிய கலைகள் எல்லாம் இந்த மாதத்தில் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. குறிப்பாக சிலம்பம், கராட்டே, இது போன்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், புதுசாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவாக இருக்குது. அதே போல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த மாதம் பிரமாதமாக தான் இருக்குது. நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க, உங்களுடைய அறிவை விசாலப்படுத்த போகிறீங்க, நிறைய புக்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு பிரமாதமான ஒரு சாதகமாக நான் பார்க்குறேன். அடுத்தது 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கடன் சிந்தனையை தூண்டும். கடன் வாங்கினாலும் இந்த மாதத்தில் கடனை திரும்ப கட்டுறதுக்கான சக்தியும் உங்களுக்கு உண்டு, அதில் பிரச்சனை இல்லை. கடன் சார்ந்த வகையில் சுப மாற்றங்கள்லாம் உண்டு. சுப விரய செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அடுத்தது இந்த மாதத்தில் திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் திருமண முயற்சியில் தாராளமாக செய்யலாம். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு சுப செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே திருமணத்துக்கு ஒரு உகந்த காலம் தான் இது. திருமண முயற்சிகளை தாராளமாக செய்யலாம். சுப செய்தி உறுதியாக உண்டு. முதல் 15 நாட்களுக்குள்ள நீங்க சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு மாதிரி குழப்ப சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுக்கிரன் குரு இணைவு வந்துடும். 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு வகையில குற்றம் அல்ல. 15ஆம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சிகளை தடை அமைப்பு, தாமத அமைப்புகள் தென்பட வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது இந்த மாதத்துல மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா பிரச்சனை இல்லை. வாழ்க்கை துணையுடைய ஆதரவு இருக்கு, வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி இருக்கு, வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமா இருக்கு, எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா செகண்ட் ஹாஃப் 15ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உறவு நிலை எல்லாத்திலையும் சற்று கவனமா இருக்கணும். தேவையில்லாத கருத்து போராட்டங்கள் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி மனப்பான்மை இந்த மாதத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்து இந்த மே மாதத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்துல சுப செய்தி உறுதியா கிடைச்சிரும். தாராளமா முயற்சி பண்ணலாம், சாதகமா இருக்கு. இந்த மாதம் பியூட்டிஃபுல்லா இருக்கு. புத்திர பாக்கியம் ஒரு 80% பேருக்கு உறுதியா கிடைச்சிரும். அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால ஏற்பட்ட கடுமையான மன உளைச்சல்லாம் குறையும். பிள்ளைகளால நிம்மதி, உங்களுடைய கௌரவம் உயர்றது, மன மகிழ்ச்சி அதிகரிக்கிறது, பிள்ளைகளுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கிறது, இதெல்லாம் பெஸ்டா இருக்கு. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக சுபவிரய செலவுகள் செய்வீங்க. பிள்ளைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. மேலும் பிள்ளைகளும் உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடப்பாங்க. ஸோ அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. சின்ன சின்ன இயற்கையான கருத்து போராட்டங்கள் அவ்வப்போது நீங்கும். பிள்ளைகளால சுபவிரய செலவுகள் சற்று அதிகமா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்க மேனேஜ் பண்றதுக்கு தயாராகிடணும். அடுத்தது நம்ம பார்க்கறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு மேல் மார்பக பகுதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு இந்த மாதத்துல நீங்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது பார்த்தோம்னாக்கா சளி தொந்தரவு சற்று அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் சனி கூட்டணி இருக்கிறதுனால உஷ்ணம், பித்தம், அதுவும் சூரியன் இந்த மாதத்துல உச்சம், பஞ்சமஸ்தானத்துல சூரியன் உச்சம், அதனால பித்தம் சம்பந்தமான பிரச்சனை, உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் 6ஆம் இடத்துல ஆட்சி அப்படிங்கிறதுனால சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சற்று கவனமா இருக்கணும். இந்த மாதத்துல சிறுநீரகம் தொடர்பான ஒரு சில பிரச்சனைகள், குழப்பங்கள் நீங்க இந்த மாதத்துல வாய்ப்பு இருக்கு. அதுல எல்லாம் சற்று கவனமா இருந்துக்கணும். மேலும் கண் சம்பந்தமான பிரச்சனை, கண் சார்ந்த வகையில ஏதாச்சும் பாதிப்புகள் நீங்க வாய்ப்புகள் உண்டு. முக்கியமா உங்களுடைய உணவு முறைகள்ல கவனம் செலுத்திக்கணும். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓவராலா
இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு ஒரு மாதிரி அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன். சூரியன் புதன் இணைவே உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் பஞ்சமாதிபதி உங்களுக்கு பஞ்சம ஸ்தானத்திலே வந்து ஆட்சி ஆகிறாரு. பூர்வீக சொத்து பூர்வீகம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அந்த மாதத்தில் சரியாயிடும். பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜாக தான் பார்க்குறேன். ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு சில முயற்சிகளுக்கு பிறகு உறுதியான வெற்றியையும் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஆன்மீக ரீதியாக ஒரு சில எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன். அதாவது சனிக்கிழமையில கால பைரவர் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமையில நீங்க அதை பண்றது ரொம்ப நல்லது. இது ஆத்ம திருப்தியும் மன அமைதியும் அதிகமா பெற்றுக் கொடுக்கும். தடைகளை விலக்கி கொடுக்கும். முயற்சிகள் இருக்கிற தடைகள் விலகணும்னாக்கா ஒண்ணு கால பைரவரை சனிக்கிழமையில வழிபடுங்க அல்லது ஆஞ்சநேயரை சனிக்கிழமையில மறக்காம வழிபடுங்க. நிச்சயமா மன அமைதியும் உங்களுடைய முயற்சியில் இருக்கக்கூடிய அந்த தடைகளும் விலகி ஒரு வெற்றி பயணம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். இந்த பலன்கள் உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு ஏற்பவும் மேலும் உங்களுடைய ஜாதகத்துல தற்போது நடந்துகிட்டு இருக்க தசாபுத்திகளுக்கு ஏற்பவும் இந்த பலன்கள்ல ஒரு சில மாற்றங்கள்லாம் உருவாக வாய்ப்பு இருக்கு. 100% பலன்களை நீங்க உறுதியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க குடும்ப ஜோதிடரை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை கொடுத்து ஆய்வு செய்ய சொல்றது ரொம்ப நல்லது. உங்களுக்கு நடக்கிற தசாபுக்தி அந்தரத்தோட தற்போதைய கோச்சார நிலையை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். எனவே இந்த கோச்சார பலன் இன் ஜென்ரலா உங்களுக்கு கொடுக்கிறது. இதோட உங்க ஜனனகால ஜாதகத்தை சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கறது தான் பெஸ்ட். மேலும் நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பயிற்சி பலன்கள் டீப் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜூன் மாதத்துல நிகழ இருக்கிற குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ அதை நீங்க தாராளமா சர்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஆர்எம் பிடிஎஃப் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த சர்வீஸ்ல கிட்டத்தட்ட 51 பக்கங்களை கொண்ட ஒரு பிடிஎஃப் தொகுப்பு உங்களுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்துருவோம். இந்த பிடிஎஃப் தொகுப்புல வந்து பார்த்தோன்னா உடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், D1 D2 D3 சொல்லிட்டு A to Z எல்லா கட்டத்தையும் உங்களுக்கு தொகுத்து இந்த 51 பக்கத்துல நாங்க ஒரு தெளிவான ஒரு ஹெராஸ்கோப்பை உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே போல வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம், எந்த டேட்ல என்ன தசை வரும், எந்த டேட்ல என்ன புத்தி வரும், எந்த டேட்ல என்ன அந்தரம் வரும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி கம்ப்ளீட்டா உங்களுக்கு தொகுத்து அந்த பிடிஎஃப்ல ஆடபிளா வந்துடும். அது மட்டும் இல்லாம உடைய அஷ்டவர்க்க பரல், எந்த கிரகம் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பலமா இருக்கு, அதோடைய அஷ்டவர்க்க பரல்கள் என்ன, அதையும் கிளியரா தொகுத்து கொடுத்துருவோம். அதோட உடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன புரிதல், எதிர்கால பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன ஒரு பலன் வந்து தொகுத்து அந்த பிடிஎஃப்ல ஆடபிளா வந்துடும். அதே போல தசாபுக்தி அந்தரத்துக்கான ஒரு சின்ன பலன், என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதுக்கு என்ன பலன், அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன தொகுப்பா ஜென்ரலா தொகுத்து கொடுத்துருவோம். அதோட 12 பாவாதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல இருக்கிறதுக்கான பலன், உடைய ராசி பலன், உடைய நட்சத்திரத்துக்கான பலன், உடைய லக்னத்துக்கான பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த டிகிரியில இருக்கு அதற்கு என்ன பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தை பார்த்திருக்கு அதற்கு என்ன பலன், அதையும் தொகுத்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல ஆடபிளா கொடுத்துருவோம். மேலும் உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன உயர்தரமான யோகங்கள் இருக்கு, என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த யோகத்தோட பேரை கொடுத்து அதற்கு என்ன பலன் அப்படிங்கறதையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா தொகுத்து கொடுத்துருவோம். சோ என்கிட்ட வந்து ஒரு தெளிவான ஜாதகம் இல்ல, ஜனனகால ஜாதகம் இல்ல, எனக்கு ராசி நட்சத்திரம் லக்னம், நான் எந்த திதியில பிறந்திருக்கேன், என்ன கர்ணத்துல பிறந்திருக்கேன், எந்த யோகத்துல பிறந்திருக்கேன், எனக்கு அதிர்ஷ்டமான எண் என்ன, எனக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்ன, நான் எந்த உலோகத்தை அணியணும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த பிடிஎஃப் சர்வீஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த சர்வீஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 51 பக்கங்களை கொண்ட ஒரு பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அதோட சிங்கிள் பேஜ் பிடிஎஃப் உங்களுக்கு ஆடபிளா வந்துடும். அதாவது சிங்கிள் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ராசி கட்டம், நவாம்ச கட்டம், கிரகங்களுடைய சார அமைப்பு, மேலும் தற்போதைய தசாபுக்தி, அப்கமிங் தசாபுக்தி என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி ஒரு சிங்கிள் பேஜ்ல உங்களுக்கு ஒரு PDF ஆவும் கொடுத்துருவோம், பிளஸ் இமேஜ் ஃபார்மேட்லயும் உங்களுக்கு கொடுத்துருவோம். சோ உங்ககிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தாராளமா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு PDF அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விவரங்களை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சோ அந்த விவரங்கள்லாம் கம்ப்ளீட்டா படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.